ஓம் சாந்தி. நான் சதா பாப் சமானாக மாஸ்டர் முக்திதாதாவாக இருக்கும் ஆத்மா. நான் திரிகாலதர்ஷி மற்றும் ஆசனதாரியாக இருக்கும் ஆத்மா. நான் திருப்திமணியாக இருக்கும் ஆத்மா. நான் ஆத்மா இந்த சரீரம் என்ற தேகத்திலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஷ்தாவாக பாப் தாதாவை சந்திப்பதற்காக இந்த உடலிலிருந்து விலகி வதனத்தை நோக்கி பறந்து செல்கின்றேன். வதனத்தில் பாப் தாதா என்னை அன்போடு வரவேற்று ஆன்மீக சக்திகளை கொடுக்கின்றார். நான் அவருடைய அன்பில் திளைத்தபடியே அவர் முன்னால் அமர்ந்து அவரிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். மேலும் பாப் தாதா என்னோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றார். இன்று சக்திசாலியாக இருக்கின்ற தந்தை தன்னுடைய நினைவு சுரூபமாகவும் சக்தி சுரூபமாகவும் இருக்கும் குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். இந்த சிநேகம் ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு வரதானமாகும். பரமாத்ம சிநேகம் உங்கள் அனைவருக்கும் புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றது. இந்த சிநேக சக்தி தான் தந்தையுடையவராக ஆக்கியிருக்கின்றது. எல்லாவற்றையும் சுலபமாக்கி விடுகிறது. சிநேகம் பாதுகாப்பு குடைநிழலில் இருப்பது போன்றதாகும். சுலபமாக மாயாஜித் ஆகிவிடுகின்றீர்கள். சிநேகம் சகஜமாக பாப் சமானமாக ஆக்கிவிடுகின்றது. இன்று அமிர்த வேளை முதல் ஒவ்வொரு குழந்தையும் சிநேகம் என்ற மாலையை தந்தைக்கு அணிவித்தார்கள். தந்தையும் கூட சிநேகம் என்ற மாலை அணிவித்தார். ஆகவே சதா சிநேகத்தில் மூழ்கியிருங்கள். இப்படி இருந்தால் கஷ்டப்பட்டு முயற்சி செய்ய வேண்டியது இருக்காது. மூழ்கி இருப்பதில்தான் ஆனந்தம் இருக்கின்றது. இன்று பாப் தாதா இப்போது குழந்தைகளிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், தந்தையிடம் உண்மையாகவே அன்பு இருக்குமானால் அவருக்கு சமமானமாக ஆகி காட்டுங்கள் என்கின்றார். சதா சங்கல்பத்தில் சக்திசாலியாக இருங்கள். இப்பொழுது வீணானவற்றிற்கு நிறைவிழா கொண்டாடுங்கள். பிச்சைக்காரர்கள் ஆகிவிட்ட ஆத்மாக்களுக்கு, ஹே சமர்த் ஆத்மாக்களே, இந்த பிச்சைக்காரத்தனத்திலிருந்து விடுதலை கொடுங்கள். சக்திசாலி ஆத்மாக்களாகிய உங்களை அழைக்கின்றார்கள். ஹே முக்தி
முக்தியளிக்கும் வள்ளலின் குழந்தைகளாகிய மாஸ்டர் முக்தி தாதாக்களே, எங்களுக்கு முக்தி கொடுங்கள். இந்த சப்தம் உங்கள் காதுகளில் விழவில்லையா? கேட்க தெரியவில்லையா என்று பாப் தாதா கேட்கின்றார். விஸ்வத்தின் ஆத்மாக்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட சொரூபத்தில் மாஸ்டர் முக்தி தாதா ஆகிவிட்டால் உங்களுடைய சிறு சிறு விஷயங்களிலிருந்து தானாகவே முக்தியாகி விடுவீர்கள். குழப்பத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியின் அஞ்சலி கொடுங்கள். இதுதான் பிரம்மா பாபாவை பின்பற்றுவதாகும். கால பிராமணப்படி தந்தையைப் போல் தனயன் என்ற பாகம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. இதற்குத்தான் ஆஹா டிராமா ஆஹா என்று சொல்லப்படுகின்றது. குழந்தைகளின் முதுகெலும்பாக பிரம்ம பாபா ஆக வேண்டியதாக இருந்தது. அவ்வியக்த ரூபத்தில் துரித சேவை செய்ய வேண்டியதாகவும் இருந்தது. அதனால்தான் பிரம்ம பாபா இவ்வளவு சீக்கிரமாக வதனத்திற்கு சென்று விட்டார். இப்போது லாஸ்ட் ஷோ ஃபாஸ்டினுடைய பிரத்யக்ஷத்தை தத்ரூபமாக காட்டுங்கள். இப்போது ஒவ்வொரு நாளும் சமர்த் திவசாக இருக்கட்டும். நிராகாரி, நிர்விகாரி, நிர் அகங்காரி. ஒரு வினாடியில் சாக்கார சுரூபத்தில் வாருங்கள். ஒரு வினாடியில் நிராகாரி சுரூபத்தில் நிலைத்து விடுங்கள். இந்த அபியாசத்தை முழு நாளும் அடிக்கடி செய்து கொண்டே இருங்கள். நான் நிராகார ஆத்மா. இந்த சாக்கார கர்மேந்திரங்கள் மூலமாக கர்மம் செய்வித்துக் கொண்டிருக்கின்றேன். கர்மேந்திரியங்கள் காரியம் செய்கின்றவை. ஆத்மா சேவிப்பவராவார். அதனால் முழு நாளும் சோதனை செய்யுங்கள். செய்விப்பவனாகி ஆத்மாவாகி கர்மம் செய்து கொண்டிருக்கின்றன என்று. இப்போது முக்தி கொடுப்பதற்கான மிஷனரியை துரிதப்படுத்துங்கள். நன்று என்று தந்தை தனது உரையை முடிக்கின்றார். இப்போது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை தருகின்றார். சதா சிநேகத்தில் மூழ்கியிருக்கின்ற ஆத்மா, சதா அன்பில் மூழ்கியிருக்கின்ற, சதா கராவன்ஹார் ஆத்மா, ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கும் ஆத்மா, சதா 3 வார்த்தைகளில் அடங்கிய சிவ மந்திரத்தை பிரத்யக்ஷ வாழ்க்கையில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா, சதா பாப் சமானாக மாஸ்டர் முக்தி தாதாவாகி உலகில் உள்ள ஆத்மாக்களுக்கு முக்தி அளிக்கக்கூடிய ஆத்மா, சர்வசிரேஷ்ட ஆத்மா. திடத்தன்மை என்ற சக்தியின் மூலம் வெற்றியை பிராப்தியாக அடையக்கூடிய திரிகாலதர்ஷி மற்றும் ஆசனதாரியாக இருக்கும் ஆத்மா.
எப்போதும் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய திருப்திமணி ஆத்மா. இப்படி தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிரப்பிக்கொண்டு தந்தையிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.